வணக்கம் நண்பர்களே, மோட்டார் தமிழ். இது நம்ம மெக்கானிக் ராம்குமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது TVS XL100 வண்டி. இந்த XL100 வண்டிக்கு ஃபாக் லைட் வைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த வண்டிக்கு ஃபாக் லைட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்றதை பார்த்தலாம். ஃபாக் லைட் வாங்கியிருக்கோம். இது 350 ரூபா. இதோட ப்ரைஸ் வந்து ஒரு செட்டு 2 பீஸ் வந்துடும். ஃபாக் லைட் மட்டும் வரும். இந்த ஃபாக் லைட் உங்களுக்கும் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அமேசானில் கிடைக்குது. அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கிளாம்ப் நாமளே வந்து ரெடி பண்ணியிருக்குது. ஒரு 2 செட்டு கிளாம்ப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கட் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று நம்ம செப்பரேட்டாக வைக்கணும். அதுக்காக அதை செப்பரேட்டாக சுவிட்ச் ஒன்று வாங்கியிருக்கோம். இது 50 ரூபா to 60 ரூபாக்குள்ளே வரும். இதையும் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். இதுக்கும் லிங்க் தரேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஒயரிங் வேணும். இதுக்கு தேவையான ஜாயிண்ட் ஒயரு, டேப்பு, அவ்வளோதான். இது இருந்தால் போதும். நம்ம இப்போ ஃபாக் லைட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃபாக் லைட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது பார்ப்போம். ஃபாக் லைட் வந்து நம்ம இந்த பொசிஷனில் தான் வைக்க போகிறோம். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, அப்போ 2 வைக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து ரோடு வியூவுக்கு வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் கீழே தான் வைக்க போகிறேன். இந்த கிளாம்பு ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாம்பு நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இந்த பக்கம் நம்ம ஒரு ஃபாக் லாம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம அந்த பக்கம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் வந்து நம்ம ஃபாக் லாம்ப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒயர் வந்து நம்ம டூமுக்கு எடுத்துன்னு போகணும். ஏன்னா டூமில் தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இந்த ஒயர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே தெரியாத மாதிரி எடுத்துன்னு போக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வெளியே தெரியாத மாதிரி எடுத்துன்னு போங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா டூம் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணது வந்து அப்படியே தெரியும். ஒயரிங் வெளியே தெரிஞ்சுன்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதனால் எவ்வளோ வெளியே தெரியாமல் எடுத்துன்னு போக முடியுமோ அவ்வளோ கரெக்டாக வெளியே தெரியாத மாதிரி எடுத்துன்னு போயிடுவோம். இப்போது ஃபாக் லைட்டுக்கு லைன் வந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து லைன் வந்து சும்மா இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் ஒரு டேப் போட்டுக்கலாம். சேஃப்டிக்கு டேப் போட்டோம்னா கொஞ்சம் கரெக்டாக நிற்கும். இந்த மாதிரி ஒரு டேப் போட்டுக்காங்க. அழகாக அது இடத்த விட்டு நவராது. கரெக்டாக கொஞ்சம் லூஸ் விட்டு நம்ம ஒரே ஒரு டேப் போட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இந்த அளவுக்கு இருக்கட்டும். அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு டேப் அடிச்சிடுவோம். இந்த மாதிரி ஒரு டேப் அடிச்சோம்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். வேறு எதுக்காகவும் இல்லை, பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்கும். ஒயர் போகிறதே தெரியாது. இந்த மாதிரி டேப் அடிச்சு விட்றலாம். டேப் அடிச்சு விட்டோம்னா ஒயர் இருக்கிறதும் ஒயர் வந்து எப்படி போகுது லைன் அப்படின்றதே தெரியாது. இப்போ பாருங்கள், தெரியாது. அப்படி டீசெண்டாக இருக்கும். பம்பர் மட்டும் தான் தெரியும், நமக்கு ஒயர் இருக்கிறது தெரியாது. ஓகே, இப்போ நம்ம 2 பக்கமும் ஃபாக் லைட் மாட்டியாச்சு. ஒயர் வந்து நம்ம மேல் சைடு உள் சைடு விட்டு மேல் சைடு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஃபாக் லைட்டோட ஒயர் வந்து இது வரைக்கும் தான் வருது. சைடில் ஹேண்டில் பார் வரைக்கும் வருது. இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்டர்னல் ஒயர் போட்டு தான் நம்ம எடுத்துன்னு போகணும். அதனால் இப்போ நம்ம இந்த ஒயரை வந்து நம்ம இங்கேயே ஜாயின் பண்ணிடலாம். ரெட்டுக்கு நம்ம ரெண்டையும் வந்து நம்ம பேரல் பண்ணிடலாம். ரெட்டுக்கு ரெட் ஒயர் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். பிளாக்குக்கு பிளாக் ஒயர் ஜாயின் பண்ணணும்.
இப்போ 2 ரெட் ஒயரையும் நான் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2 பிளாக்கையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா 2 பேரல் ஒரே டைமில் தான் எரியும், அதனால் நம்ம 2 ஒரே லைனாக தான் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ 2 ஒன்றா பண்ணிட்டோம். நம்ம இங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒயர் வேணும். நம்ம இங்கேருந்து நம்ம பிளாக்குக்கு ஒரு ஒயரும் ரெட்டுக்கு ஒரு ஒயரும் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஓகே, ரெட்டுக்கு நான் ஒயிட் போட்டுக்கிறேன். எந்த கலர்னாலையும் போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒயிட் ஒன்று போட்டுக்கலாம். ரெண்டையும் தனித்தனியாக டேப் அடிச்சாங்க. ஒட்டுக்கா டேப் அடிச்சாதீங்க, ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் ரெட்டு தனியாக பிளாக் தனியாக ரெண்டையுமே தனித்தனியாக டேப் அடிச்சாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, நம்ம இப்போ ரெட்டு ஜாயின் பண்ணிட்டோம். ரெட்டுக்கு ஒரு ஒயரு, இப்போ பிளாக்குக்கு ஒரு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணணும். பிளாக்குக்கும் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம 2 லைனும் ஜாயின் பண்ணியாச்சு. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர் வேறு கலராக இருக்கிறதுனால நமக்கு ஒரு மாதிரியாக தெரியும். அதனால் நம்ம ஃபுல்லாக பிளாக் டேப் அடிச்சிடலாம். அப்போ தான் ஒயரிங் பண்ணது தெரியாமல் இருக்கும். இல்லைனாக்கா நமக்கு ஒயரிங் பண்ண மாதிரியே தெரியும், அசிங்கமாக இருக்கும். ஃபுல்லாக பிளாக் அடிச்சிட்டோம்னாக்கா தெரியாது. இந்த மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம பிளாக் அடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து ஒரிஜினாலிட்டி மாதிரி தெரியும், நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் எதுவும் போட்டதுக்கு தெரியாது. நம்ம இப்போ இந்த ஒயரிங் வந்து ரூட்டிங்லேயே நம்ம அது கூடவே ஜாயின் பண்ணி எடுத்துன்னு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம தேவையான அளவு ஒயர் எடுத்தாச்சு. இப்போ நம்ம டூமை கழட்டி டூமில் லைன் கொடுக்கணும். டூமை கழட்டி ஓரம் வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபாக் லைட்டோட லைன் வந்து நம்ம டூம் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது நம்ம சுவிட்சு ஃபிக்ஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா சுவிட்சு. நான் சொல்லியிருந்தேன்னா ஏற்கனவே கட்டாப் இந்த லைட் எரியறதுக்கு கட்டாப் சுவிட்ச் வைக்கணும். அதுக்காக கட்டாப் சுவிட்சை நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட்டாப் சுவிட்சை எந்த பக்கம்னாலும் வைக்கலாம், ரைட் சைடு வேணாலும் வைக்கலாம், லெஃப்ட் சைடு வேணாலும் வச்சுக்கலாம். இந்த வண்டியை லெஃப்ட் சைடு வைக்கலாம்னு இருக்கேன், அதனால் லெஃப்ட் சைடு வைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பாருங்கள் ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுட்டோம். ஓகே, பக்காவாக இருக்குது.
அடுத்தது இந்த லைனையும் நம்ம இப்போ டூமுக்கு எடுத்துகிட்டு போகணும். இப்போ சுவிட்சோட லைனும் நம்ம எடுத்துட்டு டூமுக்கு எட்டணுன்ட்டோம். நமக்கு ஃபாக் லைட்டோட லைனும் நம்ம டூமுக்கு எட்டணுன்ட்டோம். இப்போ நம்ம சுவிட்சுக்கு ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்துடலாம், ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். சுவிட்ச் ஓகே. இப்போ இதில் தெரியுது பாருங்க, ரெட் கலரு. இதுதான் வந்து மெயின் கீ செட்டோட லைனு. பார்க்கோமா, இந்த கீ செட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் வரும். 2 ஒயரில் வந்து ரெட்டில் ப்ளூ கலர் லைன் வர மாதிரி ஒரு ஒயர் வரும், ப்ரௌனில் ப்ளூ கலர் லைன் வர மாதிரி ஒன்று வரும். ரெட்டில் ப்ளூ வர்றது வந்து மெயின் லைனு. இது வந்து கீ செட்டுக்கு போயிட்டு கீ ஆன் பண்ணால் தான் இதுக்கு லைன் வரும். ஸோ நம்ம வந்து கீ ஆன் பண்ண பின்னாடி வரக்கூடிய இந்த ப்ரௌனில் ப்ளூ வருது பார்த்தீங்களா, இந்த லைனில் வந்து நம்ம ஒரு ஒயரை கனெக்ஷன் பண்ணணும். இப்போ லைன் கொடுத்துட்டு நான் இப்போ எந்த லைனில் கொடுத்துருக்கேன்னா ப்ளூ கலர் வந்து ப்ரௌனில் ப்ளூ கலர் லைன் போகும், அந்த லைனில் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து சாவி ஆன் பண்ணால் ரிட்டர்ன் வரக்கூடிய மெயின் பேட்டரி லைனு, அதில் லைன் கொடுத்துருக்கேன். இன்னொரு லைனை நம்ம ஃபாக் லைட்டோட மெயினில் கொடுக்கணும். ஃபாக் லைட்டோட மெயின் லைனில் நம்ம ஒரு லைன் கொடுத்துறோம். 2 லைனில் எதனாலையும் ஒன்றில் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபாக் லைட் வந்து மாற்றி கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ஓகே, இது ஃபஸ்ட்டு நான் டேப் அடிச்சுக்கிறேன். ஓகே, டேப் அடிச்சாச்சு. இப்போது இது ஒரு லைன் இருக்கும், ஃபாக் லைட்லேருந்து வர எர்த் லைனு. இது வந்து நம்ம இது பாருங்கள், இண்டிகேட்டரோட எர்த் லைன் போகிற ஒயர் இது. இதில் ஒரு லைனில் நம்ம கொடுத்துடலாம். பிளாக் கலரில் ஒயிட் லைன் போவோம், அதான் இந்த இதோட எர்த் லைன் வந்து பிளாக்ல வந்து ஒயிட் போகும் பாருங்கள், பிளாக் ஒயரு ஒயிட் கலர் லைனு. ஓகே, இப்போ உங்களுக்கு லைன் கொடுத்தாச்சு, புரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி மெயின் வந்து சாவி ஆன் பண்ணால் ரிட்டர்ன் வரக்கூடிய ஒயரு ப்ரௌனில் ப்ளூ கலர் லைனு. அந்த லைனில் வந்து சுவிட்சோட ஒரு லைன் கொடுத்துட்டேன். இன்னொரு லைன் எடுத்துன்னு போயிட்டு ஃபாக் லைட்டு வந்து வரக்கூடிய மெயின் ஒயர் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் வரும் பார்த்தீங்களா ஃபாக் லைட்டில், அதில் ஒரு ஒயரை கொடுத்துட்டேன். இன்னொரு ஒயர் எடுத்துன்னு போயிட்டு எர்த்துக்கு, அதாவது நேரடியாக இண்டிகேட்டர்லேருந்து வரக்கூடிய எர்த்தில் லைன் கொடுத்துட்டேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். சாவி ஆன் பண்ணிட்டேன், லைட் எரியல. இப்போ இதை நம்ம இந்த சுவிட்சை ஆன் பண்ணாதான் இல்லை ஃபாக் லைட் எரியும். ஓகேவாங்களா? அதே மாதிரி சாவி ஆஃப் பண்ணாலும் ஆஃப் ஆகிடும், சாவி ஆன் பண்ணாலும்
இந்த லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் ஆஃப் ஆகிடும். ஓகே, அதுக்கு தான் இந்த கட் ஆஃப் லைட் வைக்கிறோம். ஏன்னா பகலில் நம்ம லைட் யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு தான் இந்த கட் ஆஃப் சுவிட்ச். ஓகே, இப்போ லைன் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஃபாக் லைட் வந்து நான் அமேசான் தான் வாங்கினேன். அதே மாதிரி கட் ஆஃப் சுவிட்சும் அமேசான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் அதுக்கு அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.